டெய்லி 3% ப்ராஃபிட் உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்றது எப்படி அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். $100 டெபாசிட்ல டெய்லி $3 ப்ராஃபிட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எப்படி டெபாசிட் பண்ணணும், காப்பி ட்ரேடிங், ஸோ எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருடைய ட்ரேட்ஸை நீங்க காப்பி பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த டீடைல்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது HFM அப்படின்ற ஒரு புரோக்கர்ல பண்ண போறோம். ஸோ அந்த HFM புரோக்கரை பத்தி ரிவ்யூஸ், அதோடைய ரெகுலேஷன்ஸ், ஸோ எவ்வளோ நாள் அந்த மார்க்கெட்ல இருக்காங்க அப்படின்ற அந்த இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங், எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி டெபாசிட் பண்ணணும், ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோடைய ட்ரேட்ஸை எப்படி காப்பி பண்ணிக்கிறது, ஸோ அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்டாக ஃபுல் லென்த் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் டெய்லி ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க, அதுக்கு எதனா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி காப்பி ட்ரேடிங், ரோபோ ட்ரேடிங், டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான எல்லா விதமான வீடியோஸையும் நம்ம தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பெய்டு கண்டென்ட்ல கிடைக்காத நாலேஜை நம்மளுடைய சேனல் மூலமா உங்களால கண்டிப்பா கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக Forex Guide in Tamil அப்படின்ற ஃப்ரீ PDF புக்கு, இண்டிகேட்டர்ஸ், டூல்ஸ், ரோபோட்ஸ், காப்பி ட்ரேடிங்ஸ், இது எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறோம். ஸோ அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கீழே தர இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை என்னுடைய 1-to-1 ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். HFM உடைய காப்பி ட்ரேடிங் பெர்ஃபார்மன்ஸ், ஸோ ஆல்ஃபா அப்படின்றது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி நேமு. ஸோ 3 மந்த்ஸாக டிசம்பர்ல இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்கோம், 149% ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்கோம். ட்ரா டவுன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 9.84 தான், பிலோ 10% தான் ட்ரா டவுன். ஸோ இந்த ட்ரேட்ஸை வந்து நீங்க எப்படி உங்க அக்கௌண்ட்ல காப்பி பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தி தான் நம்ம ஃபர்தரா பார்க்க போறோம். ஸோ இதை மொபைல்ல இருந்தே எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கையில லேப்டாப்போ பிசியோ இருக்கிறது இல்லை, கையில இருக்கிற மொபைலை வச்சு எப்படி பண்றது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதை நீங்க உங்களுடைய பிசி லேப்டாப்ல இருந்தும் நீங்க பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து ஆக்சுவலா இந்த இதையும் நான் வந்து காப்பி ட்ரேடிங்ல ப்ரொவைட் பண்ண போறேன். இது வந்து ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 3ஆம் தேதி $88 டெபாசிட் பண்ணியிருக்கோம். கீழே இந்த 44ன்றது போனஸ். ஸோ அந்த போனஸ் வேணான்னு நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த $88 வந்து டெபாசிட் பண்ணி நம்ம $89 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் வித்தின் 3 days. ஸோ 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 3, 4, 5, இன்னைக்கு 3ஆவது நாள் கம்ப்ளீட் ஆகல. 3 நாள்லயே நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஃபிட் $88 டெபாசிட் பண்ணி $89 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அக்ரெசிவ் மோடு. இதே இதை நம்ம ஒரு $100 டெபாசிட் பண்ணி இந்த ட்ரேட்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு $5 ப்ராஃபிட். ஸோ $100ல ஒரு $5 டெய்லி ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இதை காப்பி பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இதுல ரிஸ்க்னு ஒன்று இருக்கு. இது ரிஸ்க், மார்க்கெட்டோட ரிஸ்க் தெரிஞ்சு இதை காப்பி பண்றதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு HFMல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது எப்படி, டெபாசிட் பண்றது எப்படி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்றது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கூகுள்ல ஹாட் ஃபாரெக்ஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா HFM அப்படின்ற இது. ஸோ நம்ம இந்த புரோக்கரேஜ்ல தான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறோம். ரெகுலேட்டட் புரோக்கர். ஸோ அவங்களுடைய கூகுள் ரிவ்யூஸ் 59 கூகுள் ரிவ்யூஸ் பண்ணி 4.1 ஸ்டார் இருக்கு. ஸோ அவங்களுடைய ரிவ்யூஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 years ago. ஸோ அப்போ மார்க்கெட்ல வந்து அவங்க அத்தனை வருஷமா உள்ள இருக்கிறாங்க. 11 years ago. மார்க்கெட்ல ரொம்ப வருஷமா இருக்காங்க, 11 வருஷத்துக்கு மேல இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த கூகுள் ரிவ்யூஸை வச்சே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒரு Forex புரோக்கர்ல தான் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். உங்களுடைய ரெகுலேஷன்ஸை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து எங்க எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எங்கெல்லாம் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். ஸோ அதுல முக்கியமானது UK ரெகுலேஷன். ஸோ இந்த UK ரெகுலேஷன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெகுலேஷன். FCA.org.uk அப்படின்ற UK அஃபிஷியல் வெப்சைட், ஃபினான்சியல் கண்டக்ட் அத்தாரிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அவங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் 801701 அப்படின்ற ரெஃபரன்ஸ் நம்பர், அந்த ரெகுலேஷன் நம்பர்ஸ் வந்து ஃபினான்சியல் கண்டக்ட் அத்தாரிட்டி அவங்களுடைய வெப்சைட்லயும் இருக்கு.
ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க யூகேல என்ன அட்ரஸில் ரெஜிஸ்டர்ட் ஆயிருக்காங்க, ஸோ அவங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணியாச்சு. ஃபினான்ஷியல் கண்டக்ட் அத்தாரிட்டி FCA ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த புரோக்கரில் நம்ம நம்பி தைரியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத, ஸோ நிறைய பேர் வந்து மொபைலில் இருந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத கேட்கறதுனால ஸோ நான் மொபைலில் இருந்து நான் காட்டுறேன். ஸோ அதே தான் நீங்கள் உங்களுடைய லேப்டாப் பிசியில் இருந்தும் பண்ண போகிறீங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, HFMல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ HFM ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கீழே கொடுத்துருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள், பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறப்ப 8 to 15 கேரக்டர்ஸ், ஸோ 8 கேரக்டருக்கு மேலே இருக்கணும். அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இருக்கணும், அதாவது கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ரெண்டும் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது இருக்கணும். அதுமாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது அட் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் ஐஃபன், ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ அந்த காம்பினேஷனில் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இமெயிலை வெரிஃபை பண்ணணும். ஸோ உங்கள் இமெயிலுக்கு வந்து 6 டிஜிட்டில் கோடு வந்திருக்கும், வெரிஃபிகேஷன் கோடு. இங்கே நம்மளுக்கு வந்திருக்கு இந்த கோடை அப்படியே 733123 அப்படின்ற அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் கோடு. ஸோ அதை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ யுவர் அக்கௌண்ட் இஸ் ரெடி அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் பேஜ் ஆட்டோமேட்டிக்காகவே லோட் ஆகும். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் யுவர் இமெயில் அட்ரஸ், செட்டிங் அப் யுவர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய மொபைல் நம்பரு, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஐ ஹவ் ரீட் அண்ட் அக்செப்ட் ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ற அந்த செக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ இங்கே அக்கௌண்ட் சூஸ் பண்ண சொல்லுவோம், நீங்கள் என்ன அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஸோ நம்ம இங்கே சென்ட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அது இல்லாமல் கீழே ப்ரீமியம், ஜீரோ ஸ்ப்ரெட்டு, ப்ரோ இது மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் கிரிப்டோ அக்கௌண்ட்ஸு, போனஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம சென்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். சென்ட் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணதுமே உங்களுடைய ஃபோனை வெரிஃபை பண்ண சொல்லும். அதனால் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஃபோனை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மோடில் வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எஸ்எம்எஸ்லையா, கால் பண்ணியா, இல்லை வாட்ஸ்அப் OTP அப்படின்னு. ஸோ நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வாட்ஸ்அப் OTP சூஸ் பண்ணியிருக்கேன், 927867. ஸோ அது கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா தேங்க்யூ ஃபார் வேலிடேட்டிங் யுவர் நம்பர் அப்படின்னு சொல்லி காட்டிடும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அது இல்லாமல் இப்போது உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். இதுக்கும் அதே மாதிரி 8 to 15 கேரக்டர்ஸ், அப்பர் கேஸ், லோயர் கேஸ், நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர், இது எல்லாமே இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. யூ ஹேவ் ஓப்பன் நியூ ட்ரேடிங் அக்கௌண்ட், MT5 சென்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதில் MT5, MT4 ரெண்டுமே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண சொல்லுது. ஸோ நீங்கள் 2000 USD வரைக்கும் நீங்கள் KYC பண்ணாமையே பண்ணிக்க முடியும். ஸோ KYC பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நாளும் பண்ணலாம். ஸோ ஆனால் என்னோட சஜஷன் வந்து நீங்கள் முதல்ல வெரிஃபை பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸு, ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இல்லை உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதாரில் என்ன அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்குதோ அதே சேம் டீட்டெயில்ஸை அதில் இருக்கிற மாதிரியே எக்ஸாக்டாக அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றது கொடுங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறதுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், கிரிப்டோஸ் பண்ணலாம், இல்லை அல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி நெட்டில், ஸ்க்ரில்லு, ஃபாஸ்ட்பே, ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் UPI ஃபாஸ்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்றது இருக்குது. HFMோடைய சப்போர்ட் டீமை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு டெபாசிட் விட்ரால் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் சப்போர்ட்டும் இருக்குது, தமிழ்லேயே சப்போர்ட் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவங்க மூலமாகவே பண்ணிக்கலாம். உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல எதுவும் பிரச்சனை இருந்தால் கூட அவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை டெபாசிட் பண்ணதும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுறது உங்களுடைய வேலெட்டுக்கு தான் வரும், அதாவது மை HF வேலெட். ஸோ உங்கள் வேலெட் அட்ரஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வேலெட்டில் இருந்துட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு பண்ணணும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற MT4, MT5 அக்கௌண்ட்டை எதை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டில் இருந்து உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ நிறைய பேர் டெபாசிட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்ப்பாங்க, பேலன்ஸ் 0ன்னு காட்டும். ஸோ டெபாசிட் ஆனது இன்னும் வரலைன்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு உங்களுடைய வேலெட்டுக்கு தான் வரும். ஸோ அங்கேருந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஸோ இது அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் அண்ட் டெபாசிட், அக்கௌண்ட் ஓப்பனிங் அண்ட் டெபாசிட் ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்ரேட்ஸை காப்பி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற காப்பி ட்ரேடிங் லிங்க், ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் ஆல்ரெடி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் டேரெக்டாக உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்து கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நீங்கள் எவ்வளோ
அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது. இப்போ இங்கே நம்ம 25 USD அப்படின்றத கொடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துக்கணும். ஸோ இங்கே மினிமம் 25 இருக்குது, சில இதில் மினிமம் 100 இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும், கொடுத்துக்கணும் உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸை. ஸோ வால்யூம் அலோகேஷன், ஸோ இதில் இந்த அமௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ வரைக்கும் வால்யூமை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ 100% $25 இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ரெஸ்கியூ லெவல், ஸோ ரெஸ்கியூ லெவல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஈக்விட்டி ப்ரொடக்ஷன், ஸோ உங்களுடைய அமௌண்ட்டு, ஸோ எவ்வளோ வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க, ஸோ அப்படின்றது இங்கே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வேலெட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஃபாலோவர் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய வேலெட் அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் தானாக ஆட்டோமேட்டிக்காக போயிடும், அந்த பெர்சன்டேஜ் ரீச் ஆச்சுதுன்னா. ஸோ இங்கே கீழே அந்த ட்ராப் மெனுவில் எத்தனை பெர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே 50% வரைக்கும் நான் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா நீங்கள் இந்த 50% கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேலன்ஸ் பாதி ஆகிறப்ப ட்ரேட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ 100% ரிஸ்க் ஆகாது. ஸோ ஆஃப் த அமௌண்ட்டு உங்களுடைய வேலெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு, ஸோ இது வந்து உங்களுடைய ஃபாலோவர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டு ஸ்பெசிஃபிக்காக க்ரியேட் பண்ணும். அது காப்பி பண்ணுறது மாஸ்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறது தான் ஃபாலோவர் அக்கௌண்ட்டு. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மினிமம் 8 கேரக்டர்ஸு, 1 ஸ்பெஷல் கேரக்டரு, 1 நம்பரு, அப்பர் கேஸு, லோயர் கேஸு இதெல்லாம் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கீழே இங்கே இந்த இன்ட்ரடியூசிங் ப்ரோக்கர் ஐடி, ஸோ அதில் இன்ட்ரடியூசிங் ஐடியில் வந்து இந்த நம்பர் 304-28362 அப்படின்றத கொடுத்து ஆட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் I confirm that I have read and agreed to HF copy terms and conditions அப்படின்றத கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஃபாலோயிங் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ I acknowledge அப்படின்றதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்லேயோ இல்லை காப்பி ட்ரேடிங்கில் ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக HFM உடைய சப்போர்ட் டீமையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேச முடியும். தமிழ் சப்போர்ட்டே இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசிக்க முடியும். இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு யாருன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த காப்பி ட்ரேடிங்கை எனக்கு இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. காப்பி ட்ரேடிங்கில் உங்கள் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன நடக்குது, என்ன ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத உங்களால் பார்த்துக்க முடியும். இதில் மெயினாக உங்களுடைய ரிஸ்க்கை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஸோ அந்த ரெஸ்கியூ பெர்சன்டேஜை வந்து செட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ரிஸ்க்கை நீங்களே செட் பண்ணிக்க முடியும். டோட்டல் அமௌண்ட்டை லாஸ் ஆகிடுமோ அப்படின்ற அந்த பயம் தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வர்ற ப்ராஃபிட்டை நீங்கள் ரெகுலராக விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த காப்பி ட்ரேடிங் இல்லாமல் நம்ம ரோபோ ட்ரேடிங்குமே இருக்குது. ஸோ அந்த ரோபோ ட்ரேடிங்கில் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஃபோரெக்ஸ் ரோபோட்டை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம அது இல்லாமல் ஃப்ரீயாக ரோபோட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ரீ ரோபோட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவையும் பார்த்துடுங்க.